35 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி பார்வதிக்கும் சபரிக்கும் ஒரு கிளாஸ் நடந்தது. அதில் வந்து பார்வதி கீழே விழுந்துட்டாங்கல்ல அப்படிங்கும்போது எல்லாருமே ஆன்லைன்லேயும் சரி எல்லா இடங்களையும் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க, சபரி வந்து எதுக்கு அதை தள்ளி விட்டார் அப்படின்னு சொல்லிட்டு. கேம் ஆடலாம், என்னதான் வந்து ஒரு பொண்ணு வந்து தள்ளினாலும் நம்ம அவங்களோட கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும், அதை பார்த்து தான் பண்ணணும். பட் ஆனால் நம்ம ஒரு விஷயம் என்ன சொல்லியிருந்தோன்னா, இது போல தேவையில்லாமல் வாய் விட்றதுனால ஏதோ கைகளை பயிற்சி அதனால தள்ளி விட்டுட்டேன் அப்படின்னு நினச்சா. பட் ஆனால் ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் கண்ணே வந்து பார்த்தீங்கன்னா வீங்கிடுது. இந்த ப்ரோமோவில் போட்டிருக்காங்க, லெஃப்ட் கண்ணு வீங்கி அடிபட்ட பிறகு கூட வந்து ஏதோ கிண்டல் பண்ண மாதிரி ஏதோ துணியில் பேசினதா வந்து வினோத்கிட்ட சொல்லியிருக்காங்க. இது ஒருத்தர் அடிபட்டு கிடக்கும்போது தயவு செஞ்சு அதை கிண்டல் பண்ணாதீங்கன்னு பார்வதி சொல்கிறதாகட்டும். இன்னொரு விஷயம் பார்வதி சொன்ன பாயிண்ட் சரி. அதாவது ஒரு இப்போ கீழே விழுகும்போது எல்லாத்துக்கு மேலேயும் வந்து ஒரு பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே இருக்கும் அப்படிங்கும்போது எல்லாத்து மேலேயும் ஒரு கன்சர்ன் இருக்கும்போது அந்த கன்சர்ன் எங்கே போச்சு, எனக்கு மட்டும் எதுக்கு வந்து அந்த கன்சர்ன் வரவே இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, அந்த பழைய வன்மத்தில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் ஒரு வேளை பார்வதி கண்டுக்காமல் விட்டுட்டோ இல்லை வந்து அடிப்பட்டதை வந்து பெரிய பொருட்டாக வந்து எடுத்துக்காமல் இருந்திருப்பாங்க போல. அது வீங்கினதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சில விஷயம் புரிஞ்சிருக்கும், ஓ இவ்வளோ பெருசு நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஸோ அது எந்தனால கைகலப்பு நடந்துச்சு, யார் மேலே தப்பு என்ன ஏதுங்கிறது ஒரு பக்கத்து இருந்தால் கூட இவ்வளோ பெரிய அடிபடுற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூழ்நிலை உருவாக்கி இருக்கக்கூடாது. அதுக்கு யார் காரணம்னு பார்க்கணும். ப்ளஸ் வந்து யார் காரணமாக இருந்தாலுமே அது வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான், வேறு ஆப்ஷன் கிடையாது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஒருத்தர் கேம் ஆடிட்டு இருக்கும்போது உள்ளுக்குள்ளே இருக்கவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கன்சர்ன் வரும். எவ்வளோ வேணாலும் என்ன வேணாலும் விஷயமா இருக்கலாம், தப்பாக பேசியிருக்கலாம், திட்டிருக்கலாம், அவங்கள புரிஞ்சுக்காமல் இருக்கலாம், அவங்கள வன்மத்தை கொட்டியிருக்கலாம். எதை பண்ணாலுமே அடிபட்டுட்டாங்கன்னா அங்கே வந்து வேறு கான்செப்டே கிடையாது. அவங்கள சக மனிதனாக தான் பார்த்தாகணும், வேறு ஆப்ஷன் கிடையாது. அதை பண்ணால் தான் நம்ம சரியான ஒரு இடத்துல இருக்கோன்னு அர்த்தம். பிக் பாஸ் ஹவுஸ்குள்ளே போய்ட்டு நமக்குன்னு கேம் ஆடுறோம் அப்படிங்கிறதுக்காக இந்த அடிபடுற விஷயத்தெல்லாம் வந்து சாதாரணமாக ஹேண்டில் பண்ணுறதோ, இல்லை அடிபட்டது வந்து இவங்களுக்கு அடிபட்டால் தான் எனக்கு வலிக்கும், மற்றவங்களுக்கு அடிபட்டால் வலிக்காதுங்கிற மாதிரி ஒருவேளை இருந்தாங்கன்னா அதுவும் ரொம்ப தப்பான அபிப்பிராயம். ஏன்னா அது வந்து யாருமே எந்த விதத்துலையுமே ஏற்றுக்கொள்ள விஷயமே கிடையாது. எனக்கு ஒரு மாதிரி சிம்பத்தியான மாதிரி ஆகிப்போச்சு. ஏன்னா கண்ணில் அவ்வளோ பெருசு வீங்கி இருக்குது. அந்த வீக்கத்தில் அந்த புள்ள வந்து பேசுது அப்படிங்கும்போது அது ஒரு மாதிரியான ஒரு ஃபீலிங்காக தான் இருக்குது. என்ன கஷ்டமாக இருக்குது. ஏன்னா ஒரு கேம் ஆடும்போது இவ்வளோ பெருசுலாம் அடிபடக்கூடாது. இப்போ மற்றவங்களா இருந்தால் அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு வந்து வெளியே போக தான் முயற்சி பண்ணுவாங்க, இந்த புள்ள போகாது. அது வேணால் நல்லா தெரியும், கண்டிப்பாக போக மாட்டா. உள்ளுக்குள்ளே உட்காந்து கேம் எவ்வளோ தூரம் ஆடுவேனோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் ஆடி காட்டுறேன்னு தான் சொல்லி அந்த புள்ள பண்ணும். ஸோ பார்வதிட்டு இருக்கிற நெகட்டிவிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த ஒரு பிக் பாஸ் ஹவுஸுக்குள்ளே இருக்கிறவங்களா வந்து கன்சர்ன் பண்ணி ஒழுங்காக அவங்க கேர் பண்ணாங்களா இல்லையா அப்படின்னு தெரியணும். அல்லது அவங்க கேர் பண்ண விஷயம் இருக்குல்ல, அதையும் தாண்டி பார்வதி இதை பேசிகிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம பார்த்தா தான் தெரியும். அடிபட்டுச்சுங்கிற ஒரு காரணம் இருக்குது, அதை தாண்டி புரிஞ்சிக்காமல் அவங்க வந்து கேர் பண்ண வந்து கூட அதை புரிஞ்சிக்காமல் எனக்கு அடிபட்டிருக்கு அப்படிங்கிறனால இவங்க எதிர்த்து சொல்லிக்கிட்டே இருக்காங்களா, அந்த வழியில் மட்டுமே பேசிட்டு இருக்காங்களா அப்படிங்கிறத நம்ம இப்போ போக போக பார்க்கும்போது தான் தெரியும். அந்த டாஸ்க் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். பட் ஆனால் அது சரியான அடி, அது மூஞ்சே ரொம்ப டேமேஜ் ஆகிருக்கு. நீங்களே தம்ப்நெயில்ல பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்குது. அது வந்து கொஞ்சம் பார்த்துக்கணும். இது மாதிரி அடிபடாத மாதிரி சூழ்நிலைகளை வந்து உருவாக்கி பார்த்துக்கணும். இதையும் தாண்டி வில் பவரோட அந்த பிள்ளை வந்து விளாண்டுருக்கு அப்படின்னா ரொம்ப சந்தோஷமான விஷயம் தான். ஒரு கேம் பிளேயராக வந்து நம்ம பெருமைப்பட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி அடிபட்டதுக்கு சபரி வந்து தள்ளி விடும்போது வந்து எப்படி சொல்கிறது, ஏதோ ஒரு டென்ஷனில் தள்ளி விட்டான் அப்படின்னா கூட அது வந்து நியாயப்படுத்த முடியாது. ஒரு ஆண்கள் வந்து பெண்கள் கூட வந்து சக போட்டியாக ஆடும்போது சில இடங்களில் வந்து கொஞ்சம் கன்சர்ன் பார்த்து தான் ஆகணும். சர்வே ஆகிறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதையும் தாண்டி வந்து என்னென்னா நம்மளுடைய பவரை எங்கே காட்டணும் எங்கே காட்டக்கூடாதுன்னு ஒன்று இருக்குது. ஏன்னா சபரி வந்து நிறைய இடங்களில் வந்து கேம் ஆடிக்கிட்டு இருந்தால் கூட ஒரு சில இடங்கள் என்னென்னா தனக்குன்னு அந்த குரூப் இருக்குது, அந்த அன்பு கேங்குன்னு ஒரு கேங்கை சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த கேங்குக்குள்ளே இருந்துக்கிட்டு அவங்களுக்குள்ளே தான் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப லிங்காக இருக்கிற மாதிரி இருப்பாங்க. பட் ஆனால் பொதுவான ஒரு தன்மையில் இல்லை நடுத்தரமான தன்மையில் வந்து இருக்கிற மாதிரி நமக்கு தெரியல, நடுநிலையாக இருக்க மாட்டேங்க. அதுதான் இங்கே பிரச்சனையாக ஓடிட்டு இருக்குது. ஸோ இதை தாண்டி இப்போ யோசிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. ஸோ இந்த டாஸ்க்கு எத்தனை பேரை காவு வாங்கியிருக்குது, அது எல்லோரும் காவு வாங்கிறதுக்கான சூழ்நிலை இருந்து கூட பார்வதி தான் தேடி பிடிச்சி காவு வாங்கியிருக்குது. ஸோ இந்த சிம்பத்தி எப்படி வந்து ஒர்க் அவுட் ஆகுது பார்வதிக்கு, இந்த கஷ்டம் வந்து பார்வதிக்கு எந்த விதத்தில் பயன்படுது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். சபரிக்கு இது என்ன மாதிரியான பேக் ஃபேர் ஆகுது அப்படிங்கிறதையும் பொறுத்து வந்து பார்க்கணும். பார்ப்போம், பார்த்துட்டு சொல்லுவோம். உங்களுடைய கருத்து எதுவாக இருந்தாலும் சரி கமெண்ட்டில் போடுங்க. இதை எப்படி எடுத்துக்கிறது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை பார்வதியோட தவறா இல்லை சபரியோட தவறு, நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களா கமெண்ட்டில் எழுதி வைங்க, அதில் பேசிக்கலாம். நன்றி.